நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்டிஇ தொடர்பா இன்னமும் நெறைய நண்பர்கள் சந்தேகம் அப்படின்ற மாரி ஒரு சில விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வருதுன்ட்டு அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு வரல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏஜ் லிமிட் இல்ல இருக்குதுன்னு ஸ்கூல்ல சொல்றாங்க. நீங்க ஏஜ் லிமிட் இல்லன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷத்தோட ஆர்டி விடும்போது ஓப்பன் போர்ட்டல்ல யாரும் பதிவு பண்ண முடியாத மாரி, அந்தந்த ஸ்கூல்ல இருக்கிற ஹெட் மாஸ்டருக்குன்னு தனியா லாகின் பண்ணி அப்ளை பண்ற மாரி ஒரு ஆப்ஷன விட்டுருக்காங்க. ஸோ, அதுக்குள்ள ஏஜ் லிமிட் அதாவது நம்ப அப்ளை பண்ணும்போது, டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட முன்னுரிமை அடிப்படையில ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே எடுத்துக்குது அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 கிலோமீட்டர் அது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு காமிக்குது அப்படின்ற மாரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் சரியான டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும் தான் நாங்க அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்களாம் ஒரு சில ஸ்கூல்ல. இப்ப ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா, ஜாயின் பண்ண எல்லா குழந்தைங்களுக்கும் ஆர்டி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ, ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்ம இத பத்தி தெளிவா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு ஆர்டி கம்ப்ளைண்ட் இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்ற மாரி ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த மெயில் ஐடிய உங்களுக்காக நானு அ தே தேடி பார்த்தேன். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட ஃபினிஷிங்கில நான் சொல்றேன். அ அடுத்து ஏஜ் லிமிட் தான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ ரிசல்ட் வரட்டும். அது ஒரு காரணமா வச்சு சொன்னாங்கன்னா, அப்ப நம்ம முறையிடலாம். இந்த மாரி ஏஜ் லிமிட்ன்ற ஒரு ஆப்ஷன் நீங்க சொல்லலையே, இப்ப சொல்றீங்க அப்படின்ற மாரி நம்ம முறையிடலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கொடுத்தோமோ, அத பேஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டு. அதாவது வித்தின் 1 கிலோமீட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்தது தான் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி விஷயத்த தான் நம்மளுக்கு வந்த தகவல். நெக்ஸ்ட்டு ஓகே. இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ இந்த 2வதா கேட்டிருக்காங்க பாருங்க. கம்ப்ளைண்ட் இமெயில் ஐடி சொல்லுங்க சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. அவங்களுக்காக நாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா, நம்ப விஷுவலாவே காமிச்சுருவோம். இப்போ நீங்க கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஆர்டி சைட்டு அ போயிட்டு பார்த்தேன். எப்படி வருதுன்றத நீங்களே லைவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆர்டி போட்டு டைப் பண்ணதுக்கப்புறமா, ஃபர்ஸ்ட் லிங்க் தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இத போட்ட உடனே ஆக்சஸ் டெனிய்டு. யூ டூ நாட் ஹேவ் பெர்மிஷன் டூ ஆக்சஸ் திஸ் பேஜ் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அப்படியே இது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாளா இந்த மாரி தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எதனால அந்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. இது நானு வெவ்வேறு சிஸ்டத்துலயும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதே சேம் ப்ராப்ளம் தான் வருது. ஸோ உங்களுக்கு நான் அந்த ஆர்டிக்கான அந்த மெயில் ஐடிய கண்டிப்பா உங்களுக்கு நானு ஷேர் பண்றேன். கவலைப்படாதீங்க.